ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையான வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நான் நன்றி செலுத்தலாம். விசேஷமாக கர்த்தர்தாமே எல்லா நிலைமையும் வழிநடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வருகிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். அருமையான ஐயா ஊழியரை நினைக்கி சந்தோஷப்படுறேன். கடந்த வாரம் தானே இருந்தீங்க. கடந்த வாரம் அவருடைய மனைவியை என்னை பார்க்க வந்தாங்க. பார்க்க வரும்போது சில சாட்சியெல்லாம் கேட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படியும் ஆண்டவர் பிள்ளை வழி நடத்துகிற கிருபையை நினச்சி நான் கடவுளுக்கு நன்றி செலுத்தினேன். அதான் சொன்னேன், எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் இன்றைக்கி திருநெல்வேலியில் இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங், இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு போகலை, எப்படியாவது வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசை. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி ஒருத்தன் 100 ஆடுகளை கொண்டிருந்து ஒரு ஆடு காணாமல் போகிறான், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். இந்த ஒரு ஆட்டை தேடி காடுகள் மலைகள்லாம் எத்தனையோ முள்ளுகளில் எத்தனையோ விழுந்து காயப்பட்டு தன் ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சவர் எவ்வளோ சந்தோஷப்படுவான். அதே போல் அருமையான பிள்ளைகள் ஆண்டவர் அழைச்சி ஒரு ஆபிரகாமை அழைத்தது போல் உண்மையுள்ள தேவன் அவங்க அறிவுபடியான கிருபையாண்டு தந்து வாழ்க்கையை அர்ப்பணிப்புக்காக தன் ஊழியத்தை நிறைவேற்றணுங்க ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்து அந்த கிருபையை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு நாட்களும் பார்க்கும்போது கர்த்தர் நல்லவர். அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவைய ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே. உன்னதத்தை மெட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே, உன்னதத்தை மெட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே, நின்னடிமை நின் கிருபை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. நின்னடிமை நின் கிருபை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே. பாவ சேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே. பாவ சேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே. என்னில் உள்ள நன்றி உள்ளோம் பொங்கி வடியோதன் நாதனே. எல்லிலுள்ள நன்றி உள்ளோம் பொங்கி வடியோதன் நாதனே. அன்பு நிறைந்த இயேசுவே,
நின் பாத சேவையன் ஆசை. என் மனதில் வந்து தங்கோ மகிமையா நம்பிக்கையா, என் மனதில் வந்து தங்கோ மகிமையா நம்பிக்கையா, நீ பெருக நான் சீருக உம்மில் மகிழ்ந்து நான் ஜீவிப்பே. நீர் பெருக நான் சீருக உம்மில் மகிழ்ந்து நான் ஜீவிப்பே. அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவையன் ஆசையே, நின் பாத சேவையன் ஆசை. நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி. அடியான இந்த இடத்துக்கு கொண்டு வந்த கிருபைக்கா நன்றி ராஜா. ஊழியத்தின் பாதையில் அபிஷேகம் பண்ணப்பட மகனுக்காக சிமியோனுக்கு அவர் சாமி மகனை பலப்படுத்தி பாதுகாக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன், முதிர் வயதுக்கு உன் ஆதரவாக இருப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் கொடுத்து எந்த சூழ்நிலையும் பயப்படாமல் ஊழியத்தை நிறைவேற்றது மாத்திரமல்ல, அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்களை மந்தையில் சேர்க்கக்கூடிய பாத்திரமாய் திறப்பில் நிற்க மகனின் பக்குவப்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி ராஜா. காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையின் காரம் கூட இருக்கட்டும். அடியை மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊழியக்கார பிள்ளைகளெல்லாம் கனம் பண்ணி காத்துக்கொள்ளுங்க. ஊழியக்காரர்கள் சுகத்தை விரும்புகிற கர்த்தரின் வேதத்தில் வாசிக்கிற பிரகாரம் இந்த பிள்ளைச்சர் கனமான ஊழியத்தை விசேஷத்தை கரம் கொண்டு ஆசிர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கிருக்க நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தில் உள்ள யாரையும் வாழ்த்துறேன். நான் உள்ள ஒரு முறை பார்த்தேன், ஒரு பரிசுத்த கூட்டம் உள்ள ஆண்டவர் ஆராதிக்கக்கூடிய ஊழியக்காரர் பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துக்கு எது தகுதியாக நினச்சி என்னை பார்க்க முடியலை. ஏன் நம்மளை இப்படி அழைச்சிட்டாரோ தெரியாமல் பார்த்துட்டாரோன்னு நினச்சிட்டு போய் பார்க்கேன். ஏன்னு கேட்டால் நான் ஊழியர் இல்லை, நான் ஒரு வியாபாரி. நான் வியாபாரம் பண்ணுறது தான் என் தொழில். ஆனால் என் ஊழியர் இல்லை. ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு நாளும் அவர் கொடுத்த அற்புதங்கள், அவர் கொடுத்த வழிநடத்துதல் எல்லாம் பார்க்கும்போது கடவுளுக்கு மையமே வாழணும். ஒரு மனுஷன் உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தில் கடந்து போகும்போது எந்த மனுஷனையும் எதையும் எடுத்து செல்ல முடியாது. அதை மட்டும் மனசில் வைக்கணும். வச்சு வாழ்கிற காலங்களில் நமக்காக ரத்த சிந்தி மறித்தாரே, நமக்கு அத்தனை காயங்களை பட்டாரே, 39 அடிகள் அடிக்கப்பட்டு முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல மாறி எத்தனையோ விதமான பாடுகள் அனுபவிச்சார். காரணம், நான் மன்னிப்படையணுங்கிறதுக்காக தான், என் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படணுங்கிறதுக்காக தான், என்னுடைய தரித்திரங்கள் மாறணுங்கிறதுக்காக தான், என்னுடைய அறியாமைகள் மாறணும், என் அக்கிரமங்கள் மாறணும், என் பாவ சேர்ந்து விடுதலை பெறணும் அப்படிங்கிறத இத்தனை பாடுகள் ஆண்டுபட்டார். இதை நினைக்கும் போது ஒரு வாழ்க்கை தான். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிதியால் 80 வருஷம். இருந்தாலும் பாடு வேதனையும் பாடுள்ள உலகத்தை பாடுறேன்னா கடவுளுக்கு என்ன ஒரு காரியத்தை செய்யணும் என்று கேட்பார்ல. உனக்கு இத்தனை பாடுகளையும் பட்டனே, உனக்கு இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்தனே, நீ எனக்கு என்ன செய்தான்னு கேட்பார்ல. அதுக்கு வழி சொல்லணும் இல்லை. அதுக்கு தான் நான்லாம் சாதாரண குடும்பத்தில் பிறந்த மனுஷன், ஒன்றுமே இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், காலில் போட செருப்பு இல்லாமல், போட துணி இல்லாமல், நல்ல ஆகாரம் கிடைக்காம, யாராவது இட்லி தோசை கொடுத்தாங்கன்னா பாக்கெட்டை வச்சு சாப்பிட்டு டேஸ்ட்டாக சாப்பிட்டு அப்படியே உண்டு. போடுறதுக்கு ஒரே டவுசர் தான், வீட்டுக்கும் போடுறதா தான், ஸ்கூலுக்கு போடுறதா தான், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோ தருத்திரம், அவ்வளோ வறுமை, அவ்வளோ வாழ்ந்த நம்மளை ஆண்டவர் உயர்த்தினாரே. அப்போ கடவுளுக்கு மையமே வாழணும் இல்லை.
சாட்சியாக வாழினது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த மகிமை. நான் 1968 சென்னைக்கு வந்தேன். எஸ்எல்சி முடித்த உடனே சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வரும்போது ஒன்றுமே இல்லை. எங்கள் சித்தப்பா ஒருத்தர் என்ன திருநெல்வேலியிலேருந்து நெல்லை எக்ஸ்பிரஸில் ட்ரெயின் ஏற்றி விட்டார். 1.25 ரூபாய் நம்ம டிக்கெட் நினைக்கப்போம். என்னை ஏற்றி விட்டார். அவ்வளோ தான். செருப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கு போக வழி தெரியாது. ஒரு ஆள் நியமித்து என்னை ஏற்றி விட்டார். வந்தேன். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ அனுபவித்திருக்காரு, எவ்வளோ கிருபையை தந்திருக்காரு. நினச்சி பார்க்கும்போது வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான். ஒரு வாழ்க்கை தேவனுக்கு மகிமையாக வாழணும். நான் ஒவ்வொரு நாட்களும் நினச்சி நான் பார்ப்பேன். கடந்த வாரம் நான் படித்த ஸ்கூலுக்கு போயிருந்தேன். நான் திருநெல்வேலி டைசஸில் லே செக்ரட்டரியாக இருக்கேன். 3 வருஷமாக லே செக்ரட்டரியாக இருக்கேன். அது கிட்டத்தட்ட 400-500 ஸ்கூல் இருக்குது. அதுக்கு சேர்மன் நான் தான். அப்படிலாம் இருக்கேன். சாதாரண இருந்த மனுஷன் ஆண்டு இப்படி உயர்த்தினாரே. அந்த ஸ்கூலை பார்க்கலான்னு சொல்லி போன உடனே அந்த ஹெச்எம்என் ரொம்ப வளர்ப்பேற்றாங்க. ஐயா வாங்கன்னு. எனக்கு உள்ளே பார்த்தோன்னா அசம்பிளியில் என்ன ஐயா நீங்கள் பேசுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அசம்பிளியில் நான் பேசும்போது, நான் படிக்கும்போது 286 பிள்ளைகள் படித்தாங்க. நான் படிக்க காலத்தில் கோ எஜுகேஷன் ஸ்கூலு. இப்போ 3000 சில்லற பிள்ளைகள் படிக்காங்க. அந்த கிரவுண்டை பார்த்தேன். கிரவுண்டை பார்க்கும்போது உள்ளமெல்லாம் வேதனையாக இருந்தது. ஏன் வேதனை இருந்ததுன்னா, 1.25 ரூபா ஃபீஸ் கட்ட முடியாமல், ஒன்றுமே வழி இல்லாமல் அந்த கிரவுண்டில் முழங்காலில் எத்தனையோ நாள் நின்றுருக்கேன். அந்த ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு சொன்னார், ஏன்டா அங்கே படிக்க வர? ஏதாவது மாடு மேய்க்கலாம், ஏதோ ஒரு வேலை பார்க்கலாம், எதுக்கு இந்த பாரத்துக்கு வர அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாமல் நடு கிரவுண்டில் முழங்கால விட்டார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. விதத்தில் வாசிக்கும் இல்லை. நீதிமொழிகள் 15:10 வாசிக்கும் போது 7 வறுமை அவளை கலங்க பண்ணும். அவ்வளோ கலக்கத்தோடு வீட்டுக்கு போகிறேன். என் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா என்னை படிக்க போகலை, என்ன வேண்டாம், தயவுசெய்து விட்டுருங்க. எங்கள் அண்ணன் 75 அடி ஆழ கிணறு வெட்ட போகிறார். அவர் கிணறு வெட்டி மேலே வந்தால் 75-3,000 ரூபாய் சம்பளம். இன்னொரு அண்ணன் மாட்டு வண்டி ஓட்ட போகிறாரு. எங்கள் தம்பி சின்ன பையன், நான் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே என் தாயார் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாங்க. அழுதுட்டு ஒருவனாவது என் குடும்பத்துக்கு விளக்கத்தின் நினச்ச தம்பி, நீ இப்படி பார்க்கையா அப்படின்னு சொல்லி என் தாயார் அழுகையை பார்த்து என்ன செய்யணும்னு கேட்டேன். சாப்பிட்ற கும்பா இருந்தது. கும்பான்னு வெண்கல கும்பா தட்டு, அதை விற்று எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. அந்த காட்சியை நினச்சி பார்க்கும்போது அந்த அசம்பிளியில் நான் நிற்கவே முடியலை. ஹெட்மாஸ்டர் கேட்டாங்க, என்ன எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. என் கண்களே ரொம்ப கலக்கம், ரொம்ப வேதனை, தாங்க முடியாத வேதனை. நினச்சி நான் பார்த்தேன். அதே சூழ்நிலை படித்து எனக்கு கிரவுண்டை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம ஆண்டவர் ஒன்றும் தெரியாத மனுஷனை, படிப்பு இல்லாத மனுஷனை, செத்த நாயிலும் கேவலம் வாழ்ந்த மனுஷனை, வறுமையிலும் தருத்தத்திலும் ஒன்றுமே இல்லாமல் அந்த மனுஷன் ஆண்டவர் உயர்த்தி இவ்வளோ பெரிய திருச்சபைக்கு திருமண்டலத்துக்கு ஒரு சிலேசக்கட்டியாக உருவாக்கி, எவ்வளோ கர்த்தர் நல்லவர் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா? கர்த்தர் பெரியவர். ஒரு நாள் மறக்கவே கூடாது. வாழ்க்கையில் உலகத்தில் துன்பம் வரும், கஷ்டம் வரும், வேதனை வந்தாலும் கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருந்து போல உன்னோடு கூட இருப்ப யோசுவா காண்ற வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்தது மாத்திரமில்லை, இன்றும் ஜீவிக்கிற தெய்வம். அதைத்தான் வாழ்க்கையில் நினைக்கணும். விதத்தில் வாசிக்கும் இல்லை. வெளிப்படுத்தல் 1:18 வாசிக்கும் போது, மறித்தேன், இதோ சதா காலிலும் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்க தெய்வத்தை நம்ம ரட்சகராக கொண்டிருக்கோம். ஏதோ மனுஷன் வாழ்கிறான், எப்படியோ வாழ்கிறான், அது வாழ்க்கை இல்லை. ஆண்டு ரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு பெறால் விட்ட வாழ்க்கையே இல்லை. சகினப்பட்ட மனுஷன் பார்த்தீங்களா? லூக்கா 19 வாசிக்கும் போது ஒரு சகிப்பட்ட மனுஷன் ஆண்டை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அவன் ஒரு பில் கலெக்டர் எப்படியோ வாழ்ந்துருக்கலாம். ஆண்டர் எரிகோலேருந்து எரிசிலையும் போய்கிட்டு இருக்காரு. நடுவழியில் காட்டத்தி மரம், அந்த மரத்தில் ஏறி ஆண்டவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். ஏன்னா அவனுடைய இருதயமெல்லாம் பாவம் நிறைஞ்சிருக்கு. கஷ்டப்பட்டு ஆண்டவர் தெரியாமல் ஆண்டவர் பார்த்துன்னு வச்சு மரத்தில் ஏறி
குழைக்கில் உள்ள தலையை விட்டுட்டு உட்காந்துருக்கான். ஆண்டவர் அந்த வழியாக வரார்ல, அவருடைய கண்கள் உலகமும் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒருத்தன் தப்ப முடியாது. ஒருத்தன் யார் நினைக்காங்க, நமக்கு ஆண்டவர் மட்டும். எந்த அரசியல்வாதியும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் விட்டு சமூகத்தோடு மாறவே முடியாது. அவன் கணக்கு கொடுத்து தான் தீரணும், வேறு வழி இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 25:19 வாசிங்கன்னா கணக்கு கேட்கக்கூடிய எஜமானோட வர போகிறாரு. கணக்கெடுக்க எஜமானோட வர போகிறாரு. அது மனசில் வச்சு நம்ம ஊழியத்தின் பாதையில் இருக்கலாம், எந்த பாதையில் இருக்கலாம், அவன் கணக்கு கொடுக்க. அது தான் மனுஷன். நான் சிறுபையனாக இருக்கும்போது 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ எனக்கு 15 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் மாமா வீட்டில் தான் வாழ்கிறோம். எங்கள் அப்பா அம்மாலாம் ஸ்ரீலங்கா வாழ்ந்ததுனால ஒன்றுமே இங்கே இல்லை. இருந்த இடங்களெல்லாம் ஈனக்கரித்து விற்று சாப்பிட்டாங்க. ஒன்றுமே இல்லை. ரொம்ப தரித்திரம், ரொம்ப கஷ்டம். எங்கள் தாத்தா நல்ல தாத்தாவுடைய அரவணைப்பில் வாழ்ந்தோம். திடீர்னு தாத்தா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பி 4 கிலோமீட்டருக்கு அங்கே என் மாமனார் மாமா அவங்க உபதேசியர் இருக்காங்க, ராஜகோபால பேரிலும் ஒரு ஊரில். மாமாட்ட போய் சொல்லிட்டு வந்து தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. என் தாத்தா இறந்துருக்காங்க, பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க. ஆனால் என்ன புத்தி எப்படி போகுதுன்னா, தாத்தா வேட்டியை அவுத்து கழிச்சிட்டு அரணுக்குள்ளே இருந்து சாவி எடுத்து பீரோவை திறந்து அவர்கிட்ட ₹1 எடுத்து என் பாக்கெட்டில் வச்சுட்டு கதவை பூட்டி சாவி வச்சுட்டு வீட்டு போயிட்டேன். எதுக்குன்னா, அவர் அடக்கம் பண்ண உடனே 4 பேர் ஒரு 4 சினிமாவுக்கு போயிட்டோம். ஒரு டிக்கெட் 4 அதான் ஆண்டு எனக்கு உணர்த்தினார். உணர்த்தி எனக்கு வயசு வரும்போது எங்கள் மாமனார்ட்ட சொல்லி கொடுத்து மன்னிப்பு கேட்டேன். ரொம்ப நாளைக்கு பிறகு ஏன் கேட்டால், அந்த சகைக்கு ஆண்டவர் பார்க்கும்போது அவன் நின்று கேட்கறல, சகைவே கீழே இறங்கி வா, இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தங்கணும்னு சொல்கிறார்ல. கீழே இறங்குறான். எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் அக்கிரமக்காரே, அநியாயக்காரே, கொடூரமான மனுஷன் எல்லோரும் சொல்கிறாங்கல்ல. அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே யாரிடமா அநியாயமாக வாங்கணுன்னா நான் கத்தினே திருப்பி தரேங்கான். ஆண்டவர் உடனே என்ன சொல்கிறார், இவனும் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறானே. வேதத்தில் வாசிக்கம் இல்லை, 19:10 வாசிக்கும் போது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷவும் உலகத்தில் வந்தார். எவ்வளோ ரட்சிப்பு ஆண்டு கொடுத்தார், வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுத்தார்ல. அந்த மாதிரி வாழ்ந்து வளர்ந்து கடவுளுக்கு சாட்சியாக வளர்ந்ததுனால நாங்கள் 4 பிரதர்ஸ் இப்போ எங்கள் வீட்டில் ஒரே கிச்சன் தான். எங்கள் வீட்டில் 150 பேர் சாப்பிட்றோம் டைமுக்கு. 13 பேர் லேடிஸ் வேலை செய்கிறாங்க கிச்சனில். யோசுவா கண்டர் வாக்கு கொடுத்தார்ல, கால் விதிக்கும் தேசாத்திரை உனக்கு சொந்தமாக தருவேன்ல. அது மாத்திரமல்ல, நீ அநேக பேர் கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்டா, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் சொன்னார்ல. அப்படிப்பட்ட வாக்குறுதியை கொடுத்து வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு கடவுளுக்கு வாழணும். ஒரு வாழ்க்கை, ஒரு வைராக்கியமான வாழ்க்கை. இன்றைக்கி வைராக்கியம் நிறைய பேர் வாழலை, ஏதோ இப்படி வாழ்கிறாங்க. இன்றைக்கி மிஷினரி வரலன்னு சொன்னால் ஒரு அடி நிலம் நம்மகிட்ட கிடையாது. திருச்சபைகளுக்கு ஒரு அடி நிலம் கிடையாது. நம்ம ஆட்கள்லாம் ஈனக்கரையத்துக்கு கூறு போட்டு விற்கிறாங்க. 99 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்க திருச்சபை சொத்தை விற்க அலைகிறாங்க. திருச்சபை சொத்து விற்று யானை சாப்பிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா ஆண்டர் கூறு போட்டுறவுடனே ஒருத்தர் தப்ப முடியாது. திருச்சபைக்கு சொத்தை விற்று சாப்பிடணும், திருச்சபை மிஷினரியில் உருவாக்குற சொத்தை விற்று சாப்பிட நினச்சா கோதுமை மொழி போல் விதைக்கப்பட்டாங்க. ஐயா வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாக விட்டால் தனித்திருக்கும், சத்தையான மிகுந்த பலனை கொடுக்கல. மிகுந்த பலனை கொடுக்கும்போது ஆண்டவர் உருவாக்கினார். எத்தனை மிஷினரி. இன்றைக்கி என் ஊரில் பேரன்புக்குன்னு ஒரு மிஷினரி வந்தார், ஜெர்மன் தேசத்துலேருந்து. 36 வருஷம்தான் வாழ்ந்திருக்கார். 36 வருஷம்தான் வாழ்ந்திருக்காரு. அதுவும் திருநெல்வேலி பகுதியில் 13 வருஷம்தான் வாழ்ந்திருக்காரு. மனைவி 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள். திடீர்னு மனைவி இறந்துட்டா. மனைவி இறந்த உடனே நேசமாக வளர்த்து நாய் இறந்து போச்சு. 2 பேரையும் அவரே எடுத்து அடக்கம் பண்ணார். 3 பிள்ளைகளையும் அனாதையாக விட்டாச்சு. ஜெர்மன்லேருந்து மைத்தூரில் வந்தாங்க. எப்பா மனைவி இறந்துட்டா, 3 பிள்ளைகளையும் பராமரிக்க முடியாது, நீ என் கூட வந்துரு, உனக்கு அங்கே பராமரித்து வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஜனங்களை பார்த்தோன்னு பிறகு தாங்க முடியலை. ரொம்ப வேதனைப்பட்டார். நான் என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறேன், பார்த்துக்கிறேன்னு சொன்னார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சூரியனுக்கு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் திறப்பலிக்கூடிய மனுஷனாக மாறினார். மாறி டாக்லண்ட் மிஷினரி ஊழியம் பண்ணுற அந்த பக்கத்தில்
ராக்லன் மிஷனரி பனியடிப்பட்டில் சிவகாசியில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே போய் ஊழியம் பண்ணார். நிறைய மக்கள் லட்சமாக காலில் செத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் காலில் செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி செத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மக்களோட மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ராக்லன் ஐயா சொல்கிறாங்க, தம்பி நீ கிட்ட போகாதப்பா, கொடூரமான நோய் எப்படி சொல்கிறாரு. இந்த ஜனங்கள் சாகிறத பார்த்து வர தாங்க முடியலை ஐயா, ஜனங்கள் சாகிறதெல்லாம் தாங்க முடியலன்னு சொல்லி கதறி அழுறாரு. அது மாத்திரமில்லை, 3 நாளையில் ராக்லன் மடியில் கால்ரா வந்து அவரையும் மறித்து போகிறாரு. அவர் 36 வருஷம்தான் வாழ்ந்திருக்காரு. 13 வருஷம்தான் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்காரு. ராக்லன் மிஷன் பாருங்கள், 37 வருஷம்தான் வாழ்ந்திருக்காரு. 37 வருஷம்தான் வாழ்ந்திருக்காரு. அவர் வாழ்ந்தால் ஜெர்மனில் வாழ்ந்திருந்தால் 92 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கலாம். நான் ஜெர்மனில் 20 நாள் போய் இருந்தேன். எனக்கு சுகர்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே போனால் ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவ்வளோ கிளைமேட்டு. அப்படி வாழ்ந்த மனுஷன் இங்கே வந்து பூமியில் வந்து நமக்கு ஒப்பு கொடுக்காட்டா, சங்கரங்கோயில் பக்கத்தில் வாக குளத்தில் 2160 ரூபாய்க்கு 3 ஏக்கர் நிலம் வாங்கினார். 1860 ரூபாய்க்கு அருமையாக சர்ச்சை கட்டினார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் நினச்சி பாருங்கள், அப்படிப்பட்ட தாகம் வாழ்க்கையில் வேணும், ஒரு அர்ப்பணிப்பு வேணும். ஏதோ வாழ்ந்தோம். சிலவே சொல்லுவாங்க, வேதத்தில் வாசிக்கவில்லை, 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக நீதிகள் வைக்கப்பட்டு சொல்லி எழுதி போய் கல்லறையில் எழுதி வச்சுறாங்க. வந்தால் கிடைக்க முடியும்னு நினச்சி நிச்சயமாக கிடைக்காது. இப்போ நரகம்தான், வேறு வழி இல்லை. எந்த போடுகள்லாம் எழுதலாம், ஆனால் ஆண்டோட ரத்தத்தால் கழுவப்பட்டு சாட்சி இல்லாத வாழ்க்கை நீ வாழ்வாய், ஏன்னா புரோஜனமே கிடையாது. தேவனுக்கு சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துன்னா புரோஜனமே கிடையாது. நிறைய பேர் வாழ்கிறாங்க சாட்சி இல்லாத வாழ்க்கை. ஏதோ பேர் கிறிஸ்தவங்க. இன்றைக்கி கிறிஸ்தவன் தான் திருடனாக இருக்கான். 95% கிறிஸ்தவன் தான் டைவர்ஸு. கிறிஸ்தவ கல்யாணம் தான் டைவர்ஸ் நடக்குது. 95% நடக்குது. காரணம் உண்மை இல்லாத வாழ்க்கை, ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை, ஒரு மகிமை இல்லாத வாழ்க்கை. என்றைக்கும் ஆண்டவருக்காக வாழணும். ஒரு வாழ்க்கை கொடுத்தாலும் சரி கடவுளுக்காக வாழணும், தைரியமாக வாழணும், எந்த விதமாக சூழ்நிலை இல்லாமல் வாழணும். அதுதான் வாழ்க்கை வழியே. ஏதோ வளர்ந்தோம் ஆடு மாடு வாழுது, அதுவும் வாழுது. நீ மனுஷனை வாழு, தேவரு சாட்சியாக வாழுது. ஒன்றும் இல்லாத என்னைக்கு நான் நினச்சி பார்ப்பேன், ஒன்றுமே இல்லை வாழ்ந்தோம். ஃப்ளைட்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா மாட்டு வண்டியில் ஏறி புளியம்பத்தில் ஏறி பார்ப்பேன். உலகம் முழுதும் ஆண்டு சுத்த முடியாத கிருபை தந்திருக்கிறார். அது மாத்திரமே எத்தனையோ கிருபை, எத்தனை பாடுகள். எங்கள் ஸ்கூலில் மிட் டே மீல்ஸ் போடுவாங்க. சாப்பிடும்போது மிட் டே மீல்ஸ் போடுவாங்க. எனக்கு கோ எஜுகேஷன் ஸ்கூலு. பொம்பளை பிள்ளைகள் கூட நின்று போய் தட்டு எடுத்து சாப்பிட வெக்கமாக இருக்கும். உடனே ஊருக்கு போய் சாப்பிடணுன்ட்டு எங்கள் ஊருக்கு போய் 2.5 கிலோமீட்டர் போடும். ஓடி போய்ட்டு ஓட்டு வர முடியாது. இல்லைன்னா தண்ணி குடிக்கணும், பச்சை தண்ணியை குடிக்கணும். பக்கத்தில் சித்தி வீடு, எங்கள் அம்மா தங்கச்சி வீடு. டெய்லி போய் ஏசங்காட்ட மாதிரி ஆச்சு. அவங்க வீட்டுக்கு தினம் போகிறது வெக்கமாக இருக்கும். ஒரு நாள் வேகமாக பசி தாழ முடியல, வேகமாக போகிறேன். எங்கள் அம்மா இரவைக்கு போயிட்டாங்க, தோட்டத்துக்கு போயிட்டாங்க. சின்ன சட்டியில் கஞ்சி வச்சுட்டு, கஞ்சின்னா சோளக்கஞ்சி வச்சுட்டு மூடி வச்சு மூடிட்டு போயிட்டாங்க. சரி சாப்பிடப்பான்னு சொல்லி போய் மூடி திறந்து பார்த்தா கோழி குஞ்சு செத்து கிடக்கு. எப்படி சாப்பிட முடியும்? எவ்வளோ வேதனை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப இன்னைக்கு காலையிலோட நான் பாடிக்கிட்டே இருக்கேன். என் பேத்தி கேட்கா, என்னத்த பாடிக்கிட்டே இருக்கீங்களே என்னன்னு கேட்டா. இந்த ஆண்டவர் அன்பை மறக்கவே முடியாது, அவனோட அன்பு. ஆனால் கடவுள் சாட்சியாக வாழணும். ஒரு வாழ்க்கை தான், மகிமையுள்ள வாழ்க்கையை வாழணும், சாட்சி உள்ள வாழ்க்கையாக வாழணும். இன்றைக்கி எத்தனையோ மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ வேதனைப்படுறாங்க. ஆண்டவர் நம்மளை ஒன்றுமே இல்லாமல் பாதுகாத்து வராரு. ஒரு முறை என் மகா காரூணியால் படிச்சுட்டு இருந்தா. அவள் பார்க்க நான் போனேன். காரணி அங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு கேட்டால், பிரதருக்கு நான் தினரியாவுக்கு நான் ரைட் ஹேண்ட் மாதிரி இருப்பேன். எப்போவுமே என்னை ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப விரும்புவாங்க. அவள் போகும்போது என்னை கேட்டா, அப்போ எனக்கு ஒரு 1500 வேணும்னு கேட்டா. 1500 எனக்கு என்னென்னு தெரியலம்மா, இங்கிலீஷ் தெரியாது சொல்ல, உங்களுக்கு தெரியும்னு சொன்னேன்.
எதுக்குன்னு கேட்டேன். எனக்கு ஒரு செருப்பு வாங்கணுன்னா. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நான் கேட்டேன், இவ்வளோ தூரம் செருப்பு போடணுமான்னு கேட்டேன். ஏன் மதுரையில் என் கூட என் ஃப்ரெண்டு போட்டிருக்கா, அவள் போட்டு நீ போடணுமான்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டுகிட்ட நான் சொன்னேன், எங்கள் அப்பா வந்து சாதாரண ஆள் இல்லை. வேதத்தில் வாசிக்கும்போது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது அவனுடைய வேலைக்கார எலியேசர் பெத்தேல் வீட்டில் பொண்ணு பார்க்க போயிருப்பான். ஈசாக்கு பொண்ணு பார்க்க போயிருப்பான். பொண்ணு பார்க்க போயிருக்கும்போது பெத்து வீட்டில் சொல்லுவான், ஒரு வசனத்தை சொல்லுவான். 24:35 வாசி பார்த்தீங்கன்னா, எஜமான் செல்வசீமானாக இருக்கார், அநேக ஆடுகள் மாடுகள் ஒட்டங்களோட செல்வசீமானாக வாழ்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னான். நான் சொன்னேன், என் கதையை கொண்டு நீ கேட்கியாமான்னு கேட்டேன். என்னன்னு கேட்டா, நான் 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஆடு மேய்ச்சேன். எதுக்கு ஆடு மேய்ச்சேன்? மாமா வீட்டில் போய் ஆடு மேய்ச்சேன். யாக்கோபு மாமா வீட்டில் எதுக்கு ஆடு மேய்ச்சான்? ராகேலையும் லேயாளை கெட்டு தான் ஆடு மேய்ச்சான். ஏமாந்துட்டான். ராகேலுக்கு 5 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு 7 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு லேயாளை கட்டினான். ஏமாந்துட்டான். நான் அப்படி ஏமாறல, நான் ஆடு மேய்ச்சேம்மா, மாமாவுக்கு பொண்ணுக்காக ஆடு மேய்க்கலை. எனக்கு ஜூலை வந்தால் ஃபீஸ் கட்டணும், நோட் புக் வாங்கணும், பணம் இருக்காது. எங்கள் மாமாட்டில் பொண்ணு கட்டியிருக்கேன். இப்போ அவங்க மாமா பொண்ணை தான் கட்டியிருக்கேன். எங்கள் மாமா பொண்ணை தான் கட்டியிருக்கேன். அப்போ ஒரு முறை வீரான ஒரு அங்கே ஒரு ஏரி இருக்குது. அங்கே போகும்போது புடுறமான ஒரு முள் ஒன்று குத்திருச்சு என் காலில். குத்தின உடனே கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து அம்மான்னு கதறினேன். அவன் ஆடு மேய்ப்பை சொன்னான், அந்த கால தோல் செருப்புகள்லாம் ரொம்ப கிராமத்தில் கிடையாது. தோல் மாட்டிட்டு வரணும் காலில், தோல் மாட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட தோலை கழட்டி என் காலில் கொடுத்தாம்மா. இப்படிலாம் கஷ்டப்பட்டேன். நினச்ச பார்க்கும்போது எத்தனை விதமான கர்த்தர். வேதத்தில் வாசிக்கும்போது யோவான் 15:16 வாசித்து பார்த்தேன், நீங்களே நீ தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்ட தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, நிச்சயமாக செய்வார். நிறைய பேர் ஒரு கடவுள் பயமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கடவுள் பயமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. காணிக்க காசை திருடுறது, பொது காசு எடுத்து சாப்பிட்றது, ஒரு பயமில்லாத வாழ்க்கை. கர்த்தர் நீதி உள்ளவர். நீ பயமாக வாழணும். பரிசுத்த பவுல் என்ன சொல்கிற பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 20:34 வாசிக்கும் போது, எனக்கும் என் கூட இருந்தவங்களுக்கும் என் சொந்த கேள்வி வேலை செஞ்சதுங்காரு. வாங்குவதை பார்க்கணும், கொடுப்பது பாக்கியன்னாரு. அப்படி தான் வாழ்க்கை வாழணும். கடவுளுக்கு பிரியமாக வாழலை அப்படி சொன்னால், இங்கே திருநெல்வேலி டைசர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செக்ரட்டரியாக வந்திருப்பார், ஒரு ஸ்கூலுக்கு கரஸ்பாண்ட் வந்திருப்பார். என்ன சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்க, இதைத்தான் நினச்சி வராங்க ஒழிய எத்தனை லட்சம் எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம். அதுவும் ஒரு டைஸெல்லாம் கேள்விப்பட்டேன், 2 கோடி செலவழிச்சிட்டு 20 கோடி சம்பாதிச்சாராம். 20 கோடி. அந்த காசு நிற்குமா? வாசப்படியில் நிற்காது. வாசப்படியில் படுத்து கிடக்கு, வேறு எங்கேயும் போகாது. அதாவது 2 ராஜாக்கள் 5ஆம் தேதி வாசி பார்த்தீங்கன்னா, சீரிய நாட்டு படைகள் இஸ்ரேல் தேசத்து ஒரு பெண்ணை சிறைப்பிடிச்சி கொண்டாந்து வச்சுருக்கு. அந்த வீட்டில் சிறைப்பிடிச்சி கொண்டாந்து வச்சுருக்காங்க. அந்த வீட்டு எஜமான் குஷ்ரோகியாக இருக்க, நாகமான் குஷ்ரோகியாக இருக்கார். இவ சொல்கிறா, சுசேஷ பாருங்களேன், வீட்டு எஜமான்கிட்ட சொல்கிறா, அம்மா என் எஜமான் இஸ்ரேல் தேசத்துக்கு போவாருன்னா அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறா நம்பிக்கையை. புருஷனை சொல்கிறா, புருஷன் ராஜாவை சொல்கிறான். ராஜா அந்த நாட்டு ராஜாவுக்கு லெட்ரு கொடுக்குறான். லெட்ரு கொடுத்த உடனே இஸ்ரேல் தேச ராஜா என்ன செய்கிறான், சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு யானடா குஷ்டத்தை நீக்க முடியும், நம்மளை போய் சொல்கிறான், நம்மளை சண்டைக்கு வர பார்க்காங்க சொல்லிட்டு அவன் போகும்போது என்ன செய்கிறான், 6000 தாளம் தங்கத்தை கொண்டு போகிறான், 10 மாற்று வருஷத்தை கொண்டு போகிறான், என்னெல்லாமோ கொண்டு போகிறான். ஆனால் அங்கே இந்த வார்த்தை கேட்ட உடனே தீர்க்கதரிசி எலிசா அந்த வார்த்தையை கேட்டவன் இங்கே அனுப்பு, இஸ்ரவேல் தேவன் ஒருத்தர் உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும். இதுதான் சாட்சி, இதுதான் மகிமை, இதுதான் சாட்சி, இங்கே அறிஞ்சு கொள்ளட்டு கூப்பிடுறான். அங்கே போன உடனே ஒரே வார்த்தை சொல்கிறான்,
என்ன சொல்கிறான், யோர்தானில் 7 தரம் முழுக்கடான்றான். 7 தரம் முழுக்குங்க. என்ன சொல்கிறான், என் நாட்டு நர்பார் தர்பா நதியோட நதி சிறந்ததா, ஏன் முழுகணுமான்னு கேட்டு ஒரு வைராக்கியம் பாராட்டுறான். அவன் கையில் கொடுக்க மனுஷன் சொல்கிறான், ஐயா ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருப்பல்ல, உன் யோர்தானே முழுக சொல்கிறான், நீ முழுக வேண்டியதுன்னு சொல்கிறான். வார்த்தை கேட்டு முடின உடனே 7 தரம் முழுகின உடனே அவன் மாம்சம் சிறுபலி மாம்சத்தை போல மாறிச்சு. அவன் சொல்லிட்டான், ஒரே சாட்சி, இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறு தேவன் உலகத்தை இல்லைடான்ட்டான். சொல்லிவிட்டு எவ்வளோ சாட்சியாக வாழ்கிறான் பாருங்க. ஆனால் அவன்கிட்ட வேலைக்காரன் பாருங்க, கேயாசி. எலிசாவுக்கு பிறகு எலியாவுக்கு பிறகு எலிசாவுக்கு பிறகு கேயாசி வரணும். ஆனால் பாசுக்கு ஆசைப்பட்ட காரணத்தினால எஜமான் பைத்தியக்காரன்டான்னு சொல்லி வீடு ஓடுறான். அவனுக்கு எலிசா ஓடும்போது குதிரையில் போயிட்டுருக்க ரதத்தை அப்படியே நிறுத்திட்டு கீழே இறங்கி குதித்து பார்க்கான். என்னென்னு கேட்டப்போனா, ஒரு தீர்க்கதரிசி வந்துட்டார், ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்கான். என்னன்னு கேட்கான். 1 தாலந்து வெள்ளி அவன் கொடுக்கான். 2 தாலந்து கொடுக்கான். கொடுத்த உடனே வீட்டில் ஒன்று வச்சுட்டு அப்படியே போய் தீர்க்கதரிசி போய் அப்படியே நிற்கான். ஒன்றும் தெரியாத மாதிரி பாவம் அறியாத மாதிரி போய் நிற்கான். ஒரு பழமொழி உண்டு, பிரதர் தனரையா அவர் பிரசங்கத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு கோயில் குட்டி ஒருத்தர் இருந்தானா, கோயில் குட்டி என்ன செய்வான்னா, 100 ரூபா சந்தை எழுதுனா ஒரு சைவரை அடிச்சுட்டு 10 ரூபா எழுதுவானாம். 500 ரூபா எழுதிட்டா ஒரு சைவரை அடித்து 50 ரூபா எழுதுவானாம். இதே பழக்கமே பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அவன் மனைவிக்குள்ளே சொல்லியிருக்கா, ஐயா நீ நிறைய தப்பு பண்ணுற நல்லது இல்லைன்னு இருக்கான். யார் பார்க்க போகிறான்னு சொல்லிட்டான். திடீர்னு வயசான உடனே ஒரு மனசில் ஒரு பாரம், ஒருவேளை மறித்து போயிட்டேன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்தால் என்னதெல்லாம் செய்து யோசிக்கும் போது மனசில் ஒரு பயம். அதே மாதிரி செத்துட்டான். செத்து முடித்த உடனே தீர்ப்புக்கு நிற்காங்க, நியாயத்துக்கு நிற்காங்க. நரகம் பரலோகம் இங்கே தீர்ப்பு கொடுக்காங்க. இவன் நரகன்னு ஒரு சாப்பா குத்தி கொடுக்காங்க. எனக்கு மனசெல்லாம் ரொம்ப வேதனை. ஐயோ நம்ம சொல்லல, பாவத்தெல்லாம் கேட்காம போயிட்டோமே. மனைவி சொன்னால் எவ்வளோ சொன்னால் கேட்காம போயிட்டேன்னு சொல்லி போய் எட்டி பார்க்கானா. சர்ச்சில் டிசி மெம்பர் அங்கே தான் இருக்கானா. என்ன மாதிரி லேசக்கிட்டே அங்கே தான் உட்காந்துருக்காரான். குருவானவர் அங்கே தான் இருக்காரான். எல்லா ஊழியக்காரங்களாம் அங்கே தான் இருக்காங்களாம். பிஷப் அங்கே தான் இருக்கார், மாடரேட்டர் அங்கே தான் இருக்காரான். இவன் ரொம்ப சந்தோஷமாக நம்ம கூட்டாளிகள்லாம் சேர்ந்துட்டாங்க போகிறாங்க. இன்னைக்கு அப்படி தான் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. பயமில்லாத வாழ்க்கை, பயத்தோடு வாழடியா. அடுத்த துட்டுக்கு ஆசைப்படக்கூடாது. அடுத்த துட்டுக்கு பாய்சன் அது ஆசைப்படக்கூடாது. அடுத்த துட்டுக்கு ஆசைப்படவே படக்கூடாது. உன் இருதயம் தேவனுக்கு பிரியமான இருதயமாக இருக்கணும். யோசிப்பட கர்த்தர் இருந்த ஏன் உண்மையாக வாழ்ந்தா மோசையோடு கர்த்தரோடு இருந்தார். ஏன் உண்மையாக வாழ்ந்தா? வேதத்தில் வாசிக்கமில்ல, எண்ணாம் 12 எடுத்து வாசிக்கும் போது, என் தாசனாய் மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் இங்கே உண்மை உள்ளவன். கூட பிறந்த அண்ணே, கூட பிறந்த அக்கா மிரியாம், ஆறும் கூட பிறந்த அண்ணே. அவன் சின்ன தப்பு பண்ணியிருக்கான். எங்கே பண்ணியிருக்க? பெரிய தப்பு பண்ணிட்டான். பார்வன் அழைமை இருக்கும்போது 40 வயசு வரைக்கும் வாழும்போது கல்யாணம் பண்ணிட்டாங்க. பிள்ளைகள்லாம் இருக்குது. அதை ஆண்டவர் அழைச்சோன்னா அதெல்லாம் விட்டுட்டு ஓடி இருக்கலாம், ஓடி அங்கே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இதைத்தான் குற்றம் சாட்டுறாங்க. இதை வச்சு மரியாமும் ஆர்வம் மேலே குற்றம் சாட்டி, இந்த ஆண்டவர் எங்கிட்ட பேசலையா, ஓன்ட்டு தான் பேசுகிறாரா? ஆண்டவர் பார்த்தார்ல, நீ உண்மையாக செய்யும்போது, உண்மையாக வாழும்போது கர்த்தர் பார்ப்பார். அதுதான் மனுஷன் நினைக்கிறோம். உண்மையாக நீ வாழும்போது உண்மையுள்ள மனுஷன். வேதத்தில் வாசிக்கமில்லை, நீதிமொழிகள் 28-20 வாசித்தா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். ஐசவான் தீவிக்கணும், ஆக்கினைக்கு தப்பான். யாரும் தப்ப முடியாது. ஒரு பைசா கொடுத்து தவறவே முடியாது. கணக்கடி எஜமானம் வரணும். ஆண்டவர் வருவார், நிச்சயமாக ஆண்டவர் வருவார். கணக்கடி எஜமானம் நிற்பார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. மத்தேயு 26:15 வாசிக்கும்போது யூதாஸ் போய் கேட்கான்ல, நான் அவருக்கு காட்டி கொடுக்கேன், என்னடா கொடுக்கிட்டு கேட்கான். 30 வெள்ளிக்காசு கொடுத்துட்டாங்க. 30 வெள்ளிக்காசு வாழ முடிஞ்சுதா? அவனுக்கு வாழ முடிஞ்சுதா? தேவாலயத்தை விட்டறிதான். குற்றமாக ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு கேட்கான். விட்டறிதான் காசை. வேதவாரம் பரிசீலனை சொல்கிறாங்க, அது ஓம்பாடு. எங்கள் பாட்டில் ஓம்பாடு உடனே செய்ய நாண்டு முடிச்சுட்டான். ஐயா வரலாறு என்ன சொல்ல தெரியுமா? மனைவி பிள்ளைகள் ரோட்டில் போக முடியலையா, காட்டி கொடுத்த மனைவி போகிறா, காட்டி கொடுத்த பிள்ளைகள் போகிற ரோட்டில் போக முடியலை. அவ்வளோ வேதனை, கஷ்டங்கள், காலமெல்லாம் வேதனை. வேதத்தில் வாசிக்கும் போது, மத்தேயு 27:19 வாசிக்கும் போது, பிலாத்து மனைவி சொல்கிறா,
அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதையா, மனுஷன் ரொம்ப பாடுபட்டேன் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறான். அவனை கேட்கல. தன் பகட்டு வாழ்க்கைக்காக, தன் லக்ஸரி லைஃபுக்காக, தன் உல்லாச வாழ்க்கைக்காக தண்ணியில் அள்ளி குற்றம் ரத்தம் பங்குலன்னு சொல்லி காட்டி கொடுத்தான். உடனே மனைவியை பட்டச்சிதரும் வரலாறு சொல்லுது, இப்படிப்பட்ட புருஷன் எனக்கு வேண்டாம், ஒரு சிலுவைக்கு ஓடிட்டாளா. அது மாத்திரமல்ல, 1 மாதத்தில் நாடு கடத்தப்பட்டு பிலாத்து கொலை செய்யப்பட்டான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வரலாறு. யாரும் தப்ப முடியாது. நீ வாழ்கிற வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை அதை விரும்புகிறார். வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது. ஆண்டு எடுத்து அவருடைய வெள்ளியும் பொண்ணு ஆண்டவருடையது தான். உலகத்துக்கு ஒன்றும் கொண்டு போகிறது யாரையும் ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். தேவனுடைய வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். மகிமையுள்ள வாழ்க்கையாக, அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். ஏதோ வளர்ந்தன்னு கிடையாது. தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை நீ வாழும்போது, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது கர்த்தரை விட்டு விலக மாட்டார், அவனை கைவிட மாட்டார். டயஸில் நிறையா தப்பு பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் நேரடி சொல்லிவிடுவேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை கொடுத்தார். என்ன வார்த்தை கொடுத்தாருன்னா, யோசுவா 1:5 வாசிக்கும் போது, பூமியில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருத்தவனை எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொன்னார். காரணம் கேட்டால், நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும், தேவனுக்கு உண்மையான வாழ்க்கையாக வாழணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். இது தான் வாழ்க்கையை ஒழிய ஒரு பாரமுள்ள வாழ்க்கை வாழணும். நீ பாரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சுவிசேஷ பாரம் ஒன்றே எல் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே எல் சுமையாக மாற வேண்டும். எல்லை எங்கும் ஓ நாமம் சொல்ல வேண்டும். ஓ ஆராதனை 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 ஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அப்பனே உனக்கு தந்தேன். ஆனால் எங்கள் மாமியார் வேறு கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி. டாக்டர்லாம் செக் பண்ணோம். அவங்க சொல்லிட்டாங்க, யூட்ரஸ்லாம் மாறி போச்சு, உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்கக்கா. என்ன செய்யலான்னு கேட்டாங்க. இந்த ஒரே வார்த்தை சொன்னாங்க, சாராளுக்கு 89 வயசில் கற்பம் தரிச்சா, ஆபிரகாமுக்கு 99 வயசு. சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் 10 வயசு தான் வித்தியாசம். இதே தெய்வம் உனக்கு விடுதலை தருவார். ஈசா கல்யாணம் பண்ணும்போது 40 வயசு, ரெபேக்காளை கல்யாணம் பண்ணும்போது 20 வருஷம் குழந்தை இல்லை, 60 வயசு தான் குழந்தை பெற்றான். அதுவும் 8 குழந்தை பெற்றான். நீ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் பாசிங்க வாம்மா சொல்லி அனுப்பிட்டாங்க. கடைசி வீட்டில் ஒரு நல்ல ஆண்டவர் பிள்ளையை ஆண்டு கொடுத்தாரு. பெரிய நல்ல ஆண்பர், வல்லமையான மகிமை. இன்றைக்கி ஜீவிக்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா ஆண்டவர் தான். ஆண்டவர் வேறு தெய்வமே உலகத்தில் இல்லை. எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் கேட்டார்,
யோவான் 8:46 வாசித்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பாவம் ஒன்று யாரும் என்னை குற்றப்படுத்தும்னு கேட்ட ஒரே அவதாரம் இயேசு மாத்திரம்தான். ஒரு அவதாரங்கள் கேட்கல, ஒரு தலைவர்கள் கேட்கல, யாரும் கேட்க முடியாது. ஆண்டவர் மாத்திரம்தான் கேட்டார். என்கிட்ட பாவம்னு யாரும் குற்றப்படுத்த முடியுமான்னு கேட்ட ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். அதனால தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்களேன், தானியேல் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்களேன். ராஜா நினைச்சிறான், தூரம் அங்கே சமவெளியில் 6 மணி அகலம் 60 உயரத்தில் சிலையை உருவாக்குறான். எல்லோரும் தாழ விழுந்து வணங்கன்னு சொல்கிறான். இவங்க 2-3 பேரும் வணங்கலை. அவன் என்ன சொல்கிறான், கெட்டியக்காரன் மேளத்தை மெதுக்கும் போது எல்லாம் தாழ விடணும்னு உழங்கலை. கடைசியில் இது தகவல் ராஜாவுக்கு போகுது. 3 பேரும் கூப்பிடுறான். கூப்பிட்டு என்னடா சொல்கிறீங்கன்னு கேட்கான். ஐயா நீ செய், வாசம் இல்லை, ஆனால் என் தெய்வம் என்ன விடுதலை பண்ண நல்லவராக இருக்கார், இன்றைக்கி நல்லவராக இருக்கார். அவர் விடுவிக்காமல் போனாலும் நிறுத்த சிலையை நான் வணங்க முடியாதுட்டேன். ஒரே வார்த்தை, ஒன்றும் செய்ய முடியல. ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. என்னெல்லாம் பண்ணான், சூளை 7 மடங்கு சுடுவாக்கினான். இராணுவத்தில் பலசாலியை வச்சு தூக்கி கொண்டு போட வச்சிடனான். தூக்கிட்டு போனாலும் செத்து போயிட்டான். இந்த 3 பேர் மாத்திரம் விடுதலையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஆண்டவர் ஜீவிக்கிற தெய்வம். இன்றைக்கு ஆண்டவர் ஜீவிக்கிற தெய்வம். அது மட்டும் வாழ்க்கையில் நினைக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். நீ கடவுள் சாட்சியாக வாழும்போது, வேதத்தில் வாசிக்கம் இல்லை, சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது, நான் இளைஞனாக இருந்தேன், முதலும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து காணலை. இதுதான் வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். தேவனுக்கு பிரியமாக வாழணும். எத்தனை கஷ்டம் வரும், வேதனை வரும், அதனால் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அவ்வளோ தைரியமாக வாழ்ந்தாங்க. அவருடைய வைராக்கியமான வாழ்க்கையில் வேணும். நான் ஒரு தடவை ஈரோட்டில் தம்பிக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்காக தம்பி என்னை கூப்பிட்டு போனாங்க ஏஜென்ட். காரை ஓரமாக விட்டுட்டு பிருந்தாவன் ஹோட்டலேருந்து கூப்பிட்டு மேனேஜர் இந்த ஹோட்டல் குழந்தை இல்லைன்னு சொன்னான். உடனே சரி தம்பி வாண்ணே என்னை கூட்டிகிட்டு போயிட்டான். ஆனாக்கா அவன் கையில் எங்கெல்லாமோ கேப் இல்லை, எல்லாத்தையும் என்னத்தை கட்டிகிட்டு வச்சுருக்கேன் கையில். நான் சொன்னேன், தம்பி இதெல்லாம் இருந்தால் செயல்பட முடியாது, இதெல்லாம் அவுத்துருன்னே. முடியாதுன்னா, அப்போ உனக்கு குழந்தை வேணுன்னா செய், என் ஆண்டவர் தான் சொல்கிறாருப்பா, இதெல்லாம் உனக்கு விடுதலை தராது. தெய்வம் ஒருத்தர் தான், அவர் தான் விடுதலை தர முடியும். எதுவுமே விடுதலை தர முடியாது, எந்த பொருளும் விடுதலை தர முடியாதுனே. அவன் ஆசையில் அவுத்துட்டான். ஜோமணி கரெக்டாக 10ஆம் வருஷம் பெண் பிள்ளை. சந்தோஷப்பட்டு 1 வருஷம் தான் இருந்தான். மீண்டும் அதே நிலைமைக்கு மாறிட்டான். என்ன நிலைமை ஆகும் பாருங்கள், யோசித்து பாருங்கள். அதனால் நம்ம சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லிடணும். சத்தியத்தை சொல்ல வேண்டிய முறையே சத்தியத்தை சொல்லித்தான் தீரணும். ஒரு வழி இல்லை. ஏதோ வாழ்ந்தோம் அப்படி தான் வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை கடவுள் பிரியமான வாழ்க்கை வாழணும். ஆண்டரோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழணும். அன்றைக்கி நாகர்கோவில் போயிருந்தேன். பிரதர் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அங்கே என்னை உள்ளே கூட்டு போய் நாங்கள் பார்த்தேன். எனக்கு அந்த ஆளை ஒருத்தர் பார்த்து ரொம்ப சங்கடமாக போச்சு. நகை கழட்டுற வாரம்னு சொல்லி நகை கழட்டுறாங்க. ரொம்ப வார்த்தைன்னா சொன்னேன், ஒரே வார்த்தை சொன்னேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, அனனியா சப்ரால் வாழ்ந்த காலத்தில் பேதுரு சாட்சியாக வாழ்ந்தார், மகிமையாக இருக்கார். எல்லாரும் அவருடைய சொத்துக்கள் காணியாட்சியில் விற்று கொண்டு வந்து பாதத்தில் வைக்காங்க. வைக்கும்போது அனனியா சப்ரால்னு தம்பதி அவனும் கொண்டு வந்து விற்றுட்டாங்க. விற்றுட்டு கொண்டு வந்து வைக்க போகும்போது புருஷன் மனைவியாக சேர்ந்து ஒரு பங்கு எடுத்துக்கிட்டாங்க. அவன் பேதுரு கேட்காரு, எப்போ விற்கவனை யார் இடம்? உன் இடம் தான். விற்றவர் யார்? என் வந்துட்டு தான். ஏன் எடுக்க அப்படின்னு கேட்டார். இந்த வார்த்தை கேட்ட உடனே அனியா செத்து போயிட்டார். செத்து போயிட்டு அவரை அடக்கம் பண்ணிடுறாங்க. 10 வாலிப சேர்ந்து போய் அடக்கம் பண்ணிட்டுறாங்க. 3 மணி நேரம் கழித்து மனைவி உள்ள வாரா. பேதுரு கேட்கான், இவ்வளோத்தானே சொத்தை விற்றீங்கன்னு கேட்கான். ஆமாங்க. உடனே புருஷனும் பொண்டாட்டி சொல்லுக்கு வேறு வழியே இல்லைன்னு கேட்டான். புருஷனை அடக்கம் பண்ண கால் வீட்டுக்குள்ளே வரலையே பாவி பண்ணிட்டியேன்னா. அவளும் செத்துட்டா. இன்றைக்கி அப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் இருக்குன்னா மனுஷன் மாறுவான். கோயில் சொத்தை ஒருத்தன் திருட மாட்டான். இப்படி பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் கடவுளுக்கு ஆண்ட கிருபையில் ஆண்ட மன்னிக்கார்ல. தெய்வம் வந்து மனதுருக்க தெய்வம் இல்லை. இன்றைக்கி அவர் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறான். கடவுள் மனதுருக்க தெய்வம் அப்படின்னு நினச்சி தான் ஆண்டர் நினைக்கிறதில்லை, சாட்சியாக மாட்டதில்லை.
மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நல்லவ சர்வ வல்லவ, நீ நல்லவ சர்வ வல்லவ, உன் இரக்கத்திற்கு அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. நல்லவ சர்வ வல்லவ, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம்மேலே விழுந்ததையோ, உம்மேலே விழுந்ததையோ, ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. தெய்வமே ஏசையா, சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. சர்வ வல்லவ நல்லவ, ஓ அன்பிற்கு அளவே இல்லை.
அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, நல்லவ சர்வ வல்லவ, ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, ஓ அன்பிற்கு அளவே இல்லை, ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, ஓ அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தறிவேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தறிவேன். ஹல்லேலூயா. சைமன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போறார்ல இன்னைக்கு. ராஜான்னு ஒரு தம்பியை 55 வருஷத்துக்கு முன்னால் திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஊழியக்கார் ஜெபம் பண்ணி அனுப்பினார். தருமபுரி மாவட்டத்துக்கு ஆலந்தூர் கிராமத்துக்கு அனுப்பினார். ஒன்றுமே இல்லை, மனைவி அவர் தான், பிள்ளைகள் பிறக்கல், திருமணம் பண்ண புதுசில். எங்கே போகிறோன்னு தெரியாது, அனுப்பிட்டாங்க. ஆபிரகாம் அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர், ஒரு நாள் கைவிடவே மாட்டார், ஒரு நாள் அன்று கைவிடவே மாட்டார். ஆபிரகாம் அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். அந்த ஊருக்கு போனால் எங்கே தங்கிறதுக்கு இடம் கிடையாது, சோறு கிடையாது, துட்டு கிடையாது. இந்த கிராமத்தில் நுழைஞ்ச உடனே ஒரு வீடு, கிராமத்தில் ஒரு வீடு சாவடியில் உட்கார்ந்தார். ஒரு பாட்டி வெளியே உட்காந்துருக்க, பாட்டிகிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. பேசி கடவுளோட வார்த்தையை சொல்லி சில காரியங்களை சொல்லி ரொம்ப அன்பை பேசணும்னு. அந்த பாட்டிக்கு ஆதரவு இல்லை யாருமே. இவங்க பேசின அன்பை பார்த்து அந்த பாட்டியே சாப்பாடெல்லாம் கொடுத்து, தம்பி எங்கே படுக்க போகிற, எங்கே தங்கவா, எங்கேயும் தெரியாதம்மா, நான் வந்துட்டேன், எங்கேயும் எனக்கு தெரியாது. உடனே திருநெல் படுத்துக்கியாப்பான்னு படுத்துட்டாங்க. அப்படி வந்து 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 கிராமத்தில் கொஞ்ச நாள் கழித்து சில காரியங்களாகி ரொம்ப நிறைய பேர் பேய்கள் போகிறது, சில காரியங்கள் வந்தது. ஏன்னா பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்டு சோமானாங்க, பவுல் நடந்து போகும்போது நிழல் பட்டு சோமானாங்க. பேதுரும் யோவானும் போகும்போது என்ன சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லை, என்கிட்ட கொண்ட தாரண்டா. அப்போது 3ஆம் இடத்தை வாசிக்காமல் எழுந்து நடன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி பண்ண உடனே நிறைய அற்புதம் நடந்தது. பிறகு ஒரு வீடு அங்கே பிடிச்சாங்க, உட்காந்தாங்க, ஒரு பிரேயர்கள் ஆரம்பித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த ஊர் பிரசிடெண்ட்டு, அவருக்கு கொடூரமான ஒரு நோய், எய்ட்ஸ் நோய். அது யார்ட்டையும் சொல்ல முடியல. அழகாக இருப்பார் பிரசிடெண்ட்டு, ஊருக்கு பெரிய மனுஷன், மனைவிக்கு உண்மையான வாழ்ந்த மனுஷன். மனைவிட்டு சொன்னால் மனைவி தப்பாக எடுப்பா. என்னச்சு அவர் எவ்வளோ வைத்தியம் பண்ண, வைத்தியம் இல்லை. உடனே இந்த பிரதர் நிறையா பண்ண உடனே அவருக்கு ஒரு ஆசை, எப்படியாவது விடுதலை கிடைக்குங்கிறதுக்காக இரவு 12 மணிக்கு மேலே யார் நடமாட்டாத நேரத்தில் இந்த பிரதருடைய வீட்டு முன்ன போய் கொஞ்ச நேரம் நிற்பாராம். அப்படியே நின்றுட்டு அப்படியே போவாராம். இப்படி ரொம்ப நாள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி அந்த ஊழியக்கார் பார்த்துட்டார். இந்த ஊழியக்கார் ராஜா பார்த்துட்டு 2 நாள் 3 நாள் பார்த்தார். 4 நாள் கூப்பிட்ட, ஐயா வாங்க சொல்லி காஃபி லைட் போட்டு காஃபிலாம் கொடுத்து கொள்ளனா அழுதாராம். என் நோயை என்ன சொல்ல முடியலை, நான் தவறாக வாழ்ந்துட்டேன், என் மனைவிக்கு தெரிஞ்சால் சூசைட் பண்ணிடுவா ஐயா, என் மனைவியை இழக்க நான் விரும்பலை, இந்த ஊரில் பிரசிடெண்ட்டாக இருக்கேன்னு சொன்ன உடனே அந்த நிமிஷத்திலே விடுதலை கொடுத்தார் ஆண்டவர். அதே போல் ஆண்டவர் தம்பியை பலப்படுத்தணும். எல்லோரும் உங்கள் கரங்களை நீட்டுங்க, தம்பி மேற எல்லோரும் அபிஷேகம், எல்லாம் பரிசுத்தவான்கள், எல்லாம் ஊழியர்கள் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணணும், கரங்க பிடிச்சி நடத்தணும்.
ஆண்டவர் நடத்த உயர்த்தணும். அவருடைய கரம் கூட இருக்கட்டும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொன்ன தெய்வம் அன்பு தம்பி சைமனை தெரிந்து கொண்ட கிருபைக்காக மூலமாக ஆவி இறக்கப்படுவதற்காக நன்றி ராஜா. அவன் தொட்ட இடமெல்லாம் ஆண்டவரே வியாதிகள் நீக்கப்படட்டும், வியாதிகள் நீக்கப்படட்டும், தஷ்டங்கள் மாற்றப்படட்டும், செய்வினைகள் மாற்றப்படட்டும், குழப்படிகள் மாற்றப்படட்டும். ஆண்டவரே யாரை தொட்டாலும் விடுதலையோடு செல்ல கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே நாம மகிமைப்பட கிருபை தாங்க. இவன் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாய் மந்தில் சேர்க்கக்கூடிய பாத்திரமாய் இங்கே மாற்றப்பட கிருபைக்காக நன்றி ராஜா. காத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையின் கரம் கொடுக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெயங்கழிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.